நல்லா இருக்குங்க. அவர் பப்பு வந்து நல்லா நடிச்சிருக்காரு. படம் வந்து கன்டென்ட் வந்து நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. பட் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. அதாவது அந்த படத்தோட வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்போ நார்மல் லவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே எந்த அளவுக்கு லவ் ஒரு லவ்னா அவன் வந்து அவன் தனி உலகத்தில் வாழ்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட்டு படம் சூப்பராக இருக்குங்க. மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை சூப்பராக. மை டியர் டார்லிங். கதாநாயகிக்கு வயசு 26. இந்த 2026க்கு ஒரு சரியான 2கேக்ஸ் படம். இது என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெண்ணை வந்து பெண்ணாக பார்க்காதீங்க, பொம்மையாக பார்த்தா தான் லவ் அதிகமாக வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்து பெண்ணாக பார்த்தா நிச்சயமாக வந்து ஈகோ பிரச்சனை வரும். அதே ஒரு பெண்ணை பொம்மையாக பார்த்தா தான் லவ் அப்ரேஷன் எவ்வளோ நம்ம மேலே பாசமாக இருக்கிறேன்னு இதில் வெளிப்பாடு தெரியுது. பப்பு, நீ நவரச பப்பு. கதாநாயகி வந்து ரேவதி தான். இந்த மௌன ராகங்கள் படம் பார்த்தா தெரியும் இந்த கணவன் மனைக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு. புரியுதா? அந்த படம் பார்த்தாவே தெரியும். அந்த படம்லாம் இல்லாமல் இவர் வித்தியாசமான இந்த 2026க்கு ஒரு தரமான படம் இதுதான். ஒரு ஒரு பொண்ணு அழுதா பல காரணங்கள் இருக்குது. ஒரு ஆம்பளை அழுதா ஒரு பெண்ணால் தான் இருக்குது. உண்மையா இல்லையா? இதுதான் படம். ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து பொண்ணாக நினச்சி லவ் பண்ணாதீங்க, பொம்மையாக நினச்சி லவ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது உள்ளுணர்வு என்ன தெரியும், எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கான்னு தெரியும். நீ பொம்பளையாக பார்த்து லவ் பண்ணினா ஈகோ பிரச்சனை தான் வரும், டைவர்ஸ் பிரச்சனை தான் வரும். 6 மாதம் இல்லை, 3 மாதம் கூட பிரிஞ்சிருவாங்க. அதே பொம்மையாக நினச்சி லவ் பண்ணினா காலம் முழுக்க நம்மளை பொம்மையாக வச்சு அழகாக பார்க்குறானே. இது தாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குது. பப்பு இனி முதல்ல பப்பு கிடையாது, நவரச பப்பு. இதுதான் தலைப்பு. படம் வந்து கதாநாயகிக்கு 26 வயசு. 2026க்கு சரியான ஒரு குடும்ப படம், ஒரு லவ் படம். நான் உண்மையாக தான் பேசுவேன். வேணும்னா செக் பண்ணி வந்து படத்தை பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். கணவன் மனைக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் 90 கிட்ஸும் பார்க்கலாம், 2K கிட்ஸும் பார்க்கலாம். இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது. பதிவு என்னென்னா, சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் பெரிய மெசேஜ், ஃபேமிலி மெசேஜ் இருக்குது. இதை நான் ஆழமாக பதிவு பண்ணுறேன். ஒரு மனைவியை பொம்மையாக பார்த்து லவ் பண்ணுங்க. மனைவியாக பார்த்து லவ் பண்ணால் 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகலாம். இதுதான் உண்மை. ரொம்ப நல்லா இருக்குது மை டியர் டோலி. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி, குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம். லவ் எமோஷன் தான். ஸோ வந்து யங்ஸ்டர்ஸுக்குலாம் நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த லவ் ஸ்டோரி, 2 பேர்த்தோட பேர் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா எமோஷனுமே இருக்குது. காமெடி, சென்டிமெண்ட்டு, லவ்வு, ஃபேமிலி எமோஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 2 பாட்டு இருக்குது, எல்லா பாட்டுமே சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் ஒரு பழைய பாட்டு ஒன்று நம்ம ஆல்பம் சாங்கில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. லேகெல்லாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாக நீட்டாக போகுது. ஸோ எங்கேயுமே போர் அடிக்கல, சூப்பராக ஓடி முடியுது ப்ரோ. நல்லா இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் டைமும் பார்க்கலாம். எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃபில் வந்து அந்த சென்டிமெண்ட்டாக போகிறது நல்லாயிருக்கு. மியூசிக் ஓகே, அந்த சாங் அந்த இது நல்லாயிருக்கு. பார்க்கணும். எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் வந்து உண்மையான காதலை ஒரு ஆண் காதலிக்கிறானா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்தை ஒரு பெண்ணும் தன்னுடைய காதலோடு வந்து பார்க்கணும். தம்பி ஆக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. நல்லா இருந்தது படம். சந்தோஷம். 100 நாள் ஓடணும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. படம் அருமையாக இருக்குது. உண்மையிலேயே எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு கூட வந்து பார்க்கலாம். ஒன்றும் அப்படி ஒன்றும் இன்றைக்கி ஆபாச படங்கள் மத்தியில் இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். புது நடிகர், ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. பல படங்கள் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரான ஆக்டிங். படம் மொத்தத்தில் நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். படம் நல்ல தரமான படமாக இருந்தது. ஏன்னா ஒரு காதல் வந்து எந்த மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு பெண்ணு முக்கியன்றது மட்டும் இல்லாமல், ஒரு ஆணை எந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறாரு அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து ரொம்ப தெளிவாக வந்து அரவிந்த் ராஜ் ஆக்டர் வந்து நல்லா காட்டியிருக்காரு. அதில் என்னென்னா, இப்போது எந்த மாதிரி இருந்துட்டு போகுது, ஆனால் தன் கணவன் வந்து தன் மனைவியோட எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறாரு அழகாக காட்டுறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. புரியுதுங்களா?
நல்லா இருக்குது. ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் பின்னணி இசை வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. நல்லா அருமையாக இருந்தது. எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை வந்து ஒரு டயலாக்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு டயலாக்கும் வந்து ஒரு பொறுமையாக பார்க்கணும். ஆக்சுவலாக பொறுமையாக கவனிச்சா தான் அந்த டயலாக்கோட ஒரு மீனிங்கும் நல்லா புரியும் நமக்கு. நல்லா மைடியர் டாலின்றது என்னன்னா ஆக்சுவலி ஒரு டால் வச்சு அந்த கதையை கொண்டு போகிறாங்க. இப்போ ஒரு டாலை வச்சு எப்படி வந்து விளையாட்டு காட்டுறோமோ அதே டாலை வச்சு ஒரு லைஃபே கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த லைஃப் வந்து அந்தளவுக்கு பெருமையானதாக கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நல்லா அருமையாக இருக்குது. தேங்க்யூ.